உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை வெல்டன் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்பெறும் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய ஆசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நிறைய மாணவர்கள் சேர்ந்து இந்த ஓவிய நுண்கலை பயிற்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதியதாக இந்த பயிற்சியில் இணைய விரும்பும் ஆர்வலர்களுக்கு எங்களுடைய அறிவுரை. முதலாக எங்களுடைய பயிற்சி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் ஆர்வலர்கள் விளக்கங்களை கேட்ட பிறகு சிறிது பயமும் கலந்த நிலையில் இருப்பார்கள். அங்கே போனால் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பாங்களா, இல்லை ஆசிரியர் நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருப்பாங்களா, இதை படிச்சுட்டா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருமா, நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அது நம்ம படிக்க போகும்பொழுதே அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சில பயத்திலே இருப்பாங்க. அந்த பயம் தேவையில்லை. அதோடு கூட இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியை பற்றி அறியாதவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க. ஏன்னா இதை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பில்லை. தெரிந்தவர்கள் கூட நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எந்த மாதிரியான நம்ம விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த பயிற்சியானது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை கேட்டாலுமே அதை பற்றி முழுமையாக அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த விதமான ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை நேரடியாக சந்திக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சந்தேகம் முழுமையாக உங்களை விட்டு அகலும். அதனால் யாரொருவர் சொல்வதையும் கேட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனையில் இருந்து விட வேண்டாம் இந்த ஆர்வலர்கள் அனைவரும். அதனால் எங்களை ஓவியக்கலை கற்க தொடர்பு கொள்ளும் ஓவிய நுண்கலை ஆர்வலர்கள் அனைவருமே இந்த 6 மாத காலமும் கண்டிப்பாக நான் நன்றாக இதில் கடுமையான பயிற்சி எடுத்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வேன் அப்படின்ற அந்த உறுதிமொழி இருப்பவர்கள் மட்டுமே எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ நம்ம டீட்டெயில் சொல்லிடுறோம், பட் அதை பற்றி முழுசாகவே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறதோடு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இதுதான் போட்டிருக்கு அப்படின்னு அவங்களா ஒரு கற்பனையில் இருப்பாங்க. ஏன்னா ஓவியக்கலை மாணவர்கள் இல்லையா, அதனால் கொஞ்சம் கற்பனை அதிகமாக இருக்கும். அவங்களா கற்பனை பண்ணிக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உடனேயே அது விவரங்களை கேட்ட பிறகு ஒரு நாள், சார் நான் அந்த மாதிரி இந்த நாளில் நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன், நேரில் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் சந்தித்து எங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை நேரில் வாங்கி என்னென்ன தொழில்துறைகளுக்குள்ளாக இது சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் விளக்கங்களை அனைத்துமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அட்மிஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறத வச்சு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறத வேற ஒரு கோணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆர்வலர்கள் தொலைபேசியில் கேட்ட விளக்கங்களோடு நின்று விடாமல் இந்த ஓவிய நுண்கலை பாடத்திட்டங்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு பயிற்சியில் இணையும் பொழுதுதான் அந்த தொழில்துறை சம்பந்தமாக அந்த நுட்பக்கலை சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த ஆர்வலர்கள் சின்ன வயசுலேருந்தே டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை நிமித்தம் நம்ம இந்த ஓவிய கலையை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்ற அந்த நிலையில் அவங்க சிந்தனை செய்யும் பொழுது நம்முடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்கிறாங்க. நம்ம பயிற்சி மையத்தினுடைய விதிமுறைகளை நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு டூரேஷன் இருக்குது, இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுறோம். அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வரைய தெரியும் சார்,
நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னு தான் இன்னமும் கேட்குறாங்க. பட் திருப்பியும் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மாதமாவது தொழில் துறைகளுக்குள்ளால நுட்ப விதிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். டிசைனிங் துறைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் 28 அப்படிங்கிறது வந்து இன்றைய சூழலில் வந்து ஒரு நல்ல தரமான அந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு டிசைனிங் ஃபீல்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், பயிற்சி மையத்துக்கு வந்து நீங்கள் அட்மிஷனை போட்டு அதுக்கப்புறம் ஒரு முதல் அல்லது 2வது வகுப்பை சந்திக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பாடத்திட்டங்களை சந்திக்க நாம் முற்படும் பொழுது நம்முடைய சந்தேகம் முழுமையாக நீங்கிவிடும். நம்ம 6 மாதத்திற்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் நமக்கு முதல்ல நம்ம சேர்க்கை செய்து நம்மளுடைய முதல் வகுப்பில் நம்ம உட்காரும் பொழுது தான் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது வந்து இதுவரையில் நாம் என்ன அறிந்திருக்கிறோம் இந்த ஓவியக்கலைகள் அப்படின்ற அந்த விஷயம் தெரிய வரும். அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து வரையக்கூடிய ஓவியம் அப்படின்றது வந்து அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் கிட்டத்தட்ட 100% நாம் மிகச் சரியாக வரைந்திருக்கின்றோம் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து தான் நமக்கு தொலைபேசியில் நம்ம தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பார்வையில் நாம் அதை பார்க்க போகும்பொழுது ஆரம்ப நிலையில் அவங்க ஒரு அடிப்படை நிலையில் தான் இருப்பாங்க. ஒரு 5% ஆர்வ மிகுதி அப்படின்ற அந்த நிலையை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அவங்க வந்து முறைப்படுத்த வேண்டும். இந்த பாடத்திட்டங்களை அனைத்தையுமே முறைப்படுத்தி அதில் கடுமையான பயிற்சி எடுத்துக்கொண்டால் மட்டுமே இந்த ஓவிய கலைக்குள்ளாக ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற முடியும். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த பயிற்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வேலை கிடச்சிருமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா, நீங்களே வேலை வாய்ப்பெல்லாம் தேடி கொடுத்துருவீங்களா, நீங்களே வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னும் சில ஆர்வலர்கள் கேட்குறாங்க. இதையும் தாண்டி, சார் எங்களுக்கு சான்றிதழ் மட்டும் நீங்கள் கொடுங்க சார், அதுக்கு எவ்வளவு நாங்கள் பே பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆர்வலர்கள் ஒரு சாராராக இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த 3 கேட்டகரிக்குமே நாங்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகளாவது நாம் அந்த துறையில் வந்து நல்ல பயிற்சி எடுத்திருக்கணும். பொதுவான ஒரு கருத்து அது. ஆனால் இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் 3 ஆண்டுகள் அவங்க என்ன ரிஸ்க் எடுப்பாங்களோ அந்த ரிஸ்கினுடைய, அதாவது 98% அந்த துறையில் வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அப்போ 2% தான் அந்த உரைநடை, அதாவது தியரின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கும். அப்போ அந்த மாணவர்கள் வந்து 98% வந்து நல்ல பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உறுதியாயிரும். அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 3 months, அதாவது 3 மாதங்கள் அவங்க அந்த பயிற்சியில் கடந்து வரும்பொழுதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நம்ம எந்த நிலையில் வந்து அந்த 6 மாதத்திற்கு பிறகு நம்ம இருப்போம் அப்படிங்கிற அந்த நிலை தெரிஞ்சிடும். சில மாணவர்கள் கேட்குறாங்க, சார் இதை 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில், அதிகபட்சமாக ஒரு 3 மாதத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு நாங்கள் ஏதாவது ஓவிய ஆசிரியராக போய்க்கலாம் சார் அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய காலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, குறைச்சி கேட்குறாங்க. எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய நிலையிலிருந்து நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்று, இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது, அதாவது நம்மளுடைய இந்த பயிற்சி மையத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஓவிய நுண்கலை பயிற்சி 3 ஆண்டுகள் பயிலக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்துறையினுடைய அந்த கல்விக்கு சமமானது அப்படிங்கிறத இந்த ஆர்வலர்களும் மாணவர்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏன் இந்த 6 மாத காலங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாத காலங்கள் வந்து 28 வகையான சப்ஜெக்ட்ஸ் பாடத்திட்டங்கள் இருக்குது. இந்த 28 வகையான பாடத்திட்டங்களையும் முழுமையாக அவங்க படித்து அதில் நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல பயிற்சி எடுத்து அவங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொண்டால் மட்டுமே இந்த ஓவிய ஆசிரியர் பணிக்கு அவர்கள் மிக தகுதியானவர்களாக ஆகிறார்கள். அப்போ இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் நம்ம படிக்கக்கூடிய அந்த குறுகிய கால பயிற்சிகள்லாம் வந்து இன்றைய நிலையில் அது வந்து சாதகமானதாக இருக்காது.
இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சிக்காக. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அதிகமான கடினமான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அறிவுரையாகும். 6 மாத காலங்கள் கடுமையான ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நம்ம வேலை வாய்ப்பினை பெற முடியாது அப்படின்றதான் ஒரு முற்றிலும் உண்மையான விஷயம். அதை ஆர்வலர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறுகிய காலத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நீண்ட நாளைய அந்த தொழில்துறைகளுக்காக சாதகமாக அமையாது. இந்த 6 மாத கால ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சிக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமே சாதாரணமாக செலுத்தக்கூடிய கட்டணம் தான் இந்த 6 மாதத்துக்கு நாங்கள் அதை வசூல் பண்ணுறோம். அதனால் இந்த 6 மாதத்திற்கு அந்த கட்டணத்தினுடைய அந்த நிலையானது மிக பொருத்தமானது, மிக சரியானது அப்படின்றது மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பயிற்சியில் 28 பாடத்திட்டங்கள் 28 தொழில்துறைகளை சம்பந்தப்படுத்தி தான் இந்த பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆர்வலர்கள், அதாவது பயிற்சியில் சேரக்கூடிய ஆர்வலர்கள் 28 துறைகளில் ஏதாவது ஒரு 3-4 துறைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு படிக்கும் பொழுதே ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி, அதாவது ரிஸ்க்கை நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு தனித்துவம் ஏற்படும். அந்த தனித்துவத்தின் மூலமாக 2-3 துறைகளுக்குள்ளாக நம்முடைய திறமையை பயன்படுத்தி நல்ல வேலைவாய்ப்பினை பெற்று நிறுவனம் மற்றும் சுய வேலைவாய்ப்பு இது இரண்டுலேயுமே அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதில் நம்பிக்கை இருக்கணும். முதல்ல இந்த பாடத்திட்டங்கள் ஏதோ பேப்பரில் பென்சிலால் படம் வரைஞ்சி உடனே ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இதில் இல்லை. தொழில்துறைகள், அதாவது ஒவ்வொரு தொழில்துறைகளுக்குள்ளாக இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட பணிகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்மளுடைய அந்த பயிற்சி மையத்தில் இந்த பாடத்திட்டங்கள் 28 வகையான பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.